ஆனால் அல்லாஹ் இங்கே உலகத்தை பார்க்க முடியாதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் கொள்கை என்ன, பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆற்றல் நமக்கு இல்லை. என்ன சொல்லணும்னாக்கா, எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பது ஷேகுமார்கள் தான் எல்லா காலத்துலேயும். அதாவது அந்த காலத்தில் பெரும்பெரும் சாஹிபாக்கள் இருந்திருக்காங்க. இப்போலாம் வந்து அந்த மாதிரி ஷேகுகள் யாரும் இல்லை. இப்போ ஏதோ நம்மளை கூப்பிட்டு அமல் செய்ய கொடுக்குறாங்க, கொஞ்சம் வஜ்ஜாத் போடுறாங்க, அவ்வளோதான். தர்பீத் செய்கிற மாதிரி அமைப்பெல்லாம் கிடையாது. ஆக நம்முடைய ஷேகுமார்களாக இருக்கட்டும், அவளை சார்ந்ததாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்கிறான், அஃபி அன்புசிக்கும் அவலா துபசிக்கும், உங்களுக்குள்ளே நாளைக்கு பார்க்கலையா? அப்போ அதை பார்க்கலையா என்பதற்கு நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம்? நம்ம வந்து நம்மள்ட்ட என்ன போராட்டம் இருக்குது? மன போராட்டம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், எந்த ஒரு வியாதி வரக்கூடாது, வியாபாரம் பழக்கத்தாக இருக்கணும். அதுக்கு மேற்கொண்டு நேரம் இருந்தால் அமைச்சியும். இது இன்றைக்கி நிலைமை. ஒரு சேகரை போய் எப்போ போகிறாக்கா, எனக்கு வியாபாரம் சரியில்லை, துவாசி செய்ய போகிறேன். நிறைய பேர் வச்சுருக்காங்க, சேகர் தேடி போகிறானாக்கா நம்முடைய வியாபாரத்துக்காக வேண்டி போகிறாங்க, வியாபாரம் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி. இன்னும் சிலனாக்கா குடும்பத்தில் ஒரே பேசிட்டாக்குது போகலாம். நீ எல்லா பக்கம் முழுசாக திரும்பிப்பார், எல்லாம் பின்னாடி அவனுக்கு வந்துடும். நம்ம செய்கிறது இல்லையே. அந்த காலத்தில் வந்து வியாபாரத்துக்காக வேண்டிய சாப்பிட வளைஞ்சாங்க இல்லையே. இபாதத்துக்காலே கஷ்டப்பட்டாங்க, முயற்சி பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் ரிசுக்குடைய பொறுப்பு அல்ல எடுத்திருக்கான். அல்ல என்ன சொல்கிறா குரானில், வஅமுர் அஹ்லக பிஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக்கும். அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகை கொண்டு ஏவுங்கள், இதன் மீது வரக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் வீட்டில் சொன்னாலும் சரி, அவங்க வீடு சொல்கிறீங்க, தொழுமா சொல்கிறீங்க, உங்கள் பழப்பில்ல தொழில் நோக்கம் அப்படி திட்டாங்க, ஒன்றும் படிச்சாதீங்க. என்னாடி சொல்கிறா சளி போயிடாதீங்க, சளியாக போடலாம். ஏன்? இது அல்லாவுடைய உத்தரவு. இவ்வளோ சொல்லுங்க, அவ்வளோதான் கிளம்ப. ஏன் நூகலேசில் வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, யார் கேட்டாங்களா? வந்து கேட்கலையே. அவங்க திட்டினாங்க, இவங்க திருப்பி பேசுனாங்களா? பேசல. இவங்க சில வயசில் 35 வருஷம் சொன்னாங்க இஸ்லாத்தை பற்றி, வாங்க தொழில் வாங்கிட்டு. யாராவது செவிச்சாங்களா? ஒருத்தர் செவிச்சாக்கலை. இதே மாதிரி தான் நமக்கு என்னன்னாக்க, தன்னுடைய மனைவியோ வீட்டில் உள்ள பெண்களோ தொழுகலை அப்படின்னு சொன்னாக்க அவங்கள போய் அடிக்க உரிமை இல்லை. பொதுவாக மனைவி அடிக்க உரிமை இல்லை. முதல்ல வந்து ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, என் மனைவி தலாக் போட்டுட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுன்னு பார்த்துட்டாரு. நீ சரியில்லை, உன் மனைவியை தொழு வச்சுருப்ப, தொழில் மாடிச்சிருப்ப, அடிச்சிருப்ப, ஓடி போயிட்டாவ. முதல்ல சொல்லு. ஆமாம். அப்புறம் அந்த விட்டுடுற வேறு காலம் சொல்ல. நீ அவன் எனக்கு ஒத்துழைப்பு வாங்கிக்கிறா, சொல்லுறதுக்காக வாங்கிக்கிறா, தொழு வாங்கிக்கிறா, தொழுக மாட்டீங்களா என்பதுக்காக வேண்டி ஒருத்தர் தலா கொள்ளலாமா? நமக்கு அனுமதி இல்லை. ஆனால் நமக்கு கிருமி செய்கிறாளா இருக்காங்களா? ஒரு ஷேக் இருந்தாங்க, வீட்டில் தொழு வச்சுருவாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் கண்டபடி திட்டுவாங்க. யாரை? ஷேகை கண்டபடி திட்டுவாங்க. முடிவுகளை வீட்டுக்கு போவாங்க. போனாக்கா அனுப்பிட்டான அவங்கள அவன் நடக்கிற அவன் அயோக்கிய போய் அப்படியே கண்டு திட்டுவாங்க. அந்த முன்னிலை தாங்கி கொள்ள முடியல. வந்து சொன்னாங்க, ஷேக் அவர்களே உன் மனைவியை கண்டுபிடி திட்டுறாங்க, எனக்கே பொறுக்க முடியல, நாங்கள் என் மனைவி உடனே தலா கொடுத்துருப்போம் வாங்க. இப்போ நீங்கள் சொன்னாங்க, நான் தலா கூட மாட்டிப்பா. ஏங்க இல்லைங்க, அந்த முக திட்டுறதுனால தான், நான் வந்து பொறுமையாக இருந்ததுனால தான் அதான் எனக்கு அந்தஸ்து கொடுத்தான். ஒன்று. ரெண்டாவது என்னன்னாக்க, நான் தலாக்கு அந்த பெண்ணை விட்டுட்டேனாக்க வேறொருத்தர் மனைவியாக போவா. அதனால் என்னுடைய சகோதரர் அந்த கஷ்டத்தை அடையக்கூடாது, நான் வச்சுக்கிறாங்க. இதுக்காக தலாக் விடலைன்னு சொன்னாங்களாம். ஆனால் அது மட்டும் இல்லை, என் மனைவி என்னை தவிர வேறு யாரையும் ஏறிட்டு பார்க்க மாட்டாள். இது ஒன்று பார்த்தாதா? என் மனைவி வேறு எந்த அந்நிய ஆண்களை ஏறிட்டு பார்க்க மாட்டாள் என்னை தவிர அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இதுக்காக வேண்டித்தான் அவளை நான் விடாமல் வச்சுருக்கிறேன். அடுத்தவங்களை பார்க்குறதும் இல்லை, என்னை திட்டாவதுக்காக நான் விட தவிர இல்லை. இப்படி பெரியார்கள் வந்து தன்னை அடக்கி கொண்டு வாழ்ந்தாங்க, பொறுமையாக இருந்தாங்க. அதனால தான் அவங்கள நல்லா வளைஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? கோபம் தலைக்கு மேலே ஏறுது. என்ன நான் சுழைக்காம அடிக்கிறேன், நான் தான் ஆம்பளை, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் வெளியே போயிட்டு வரேன், அம்மா நீ வீட்டுக்கு வந்துருக்குற,
சொன்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு உருட்டுறது நம்ம தான். ஆனால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்கிறதெல்லாம் இப்போ புரியறதில்லை. நம்மளுடைய பொருளையும் நம்முடைய பிள்ளைகளையும் எல்லாத்தையும் பாதுகாப்பதோடு நம்மளுடைய வீட்டு வேலை எல்லாத்தையும் அந்த தான் பெண்களை செய்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து அவளை தட்டி கொடுத்து ஆறுதல் பண்ணி அவனை செய்யணும் கொண்டு போகணும். அப்படி செஞ்சால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். எத்தனையோ வீட்டில் பிரச்சனை இருக்குது, என்ன செய்கிறது ஒன்றும் புரியலேங்கிறாங்க. ஏன் பிரச்சனை வருது? நம்ம முழுசு அல்லாமல் திரும்பினாக்க ஏன் பிரச்சனை வருது? ஒன்றும் வராது, எந்த பிரச்சனையும் ஏற்பது வழியே இல்லை. அந்த மாதிரி அந்த பெரியார்கள் நாதாக்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க, தியாகம் பண்ணாங்க. அதனால் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் தன்னுடைய கணவருடைய அமல்களுக்கு வழிவிட்டு நிம்மதியாக வீட்டில் வராங்க. இப்ராஹிம் அஜத்தில் வந்தாங்க, அதாவது பெங்களூர் அபுசு தம்பி. அதாவது எந்த வியாபாரத்துக்கும் போக மாட்டாங்க, மாதம் கொஞ்சம் நேரமாக விட்டு வந்துடுவாங்க. ஜமாத்தில் அதிகம் போவாங்க, ஹஜ்ஜு கடைசி போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் கணக்கு கேட்பாங்க, எவ்வளோ காசு வச்சுக்க, எவ்வளோ காசு வச்சு வெளியே இருந்து, ஏங்க நீங்கள் கொடுத்தாருக்கீங்க? நான் கொடுக்கல, அல்லா கொடுக்குறான். அல்லா நான் அல்லாட்ட கேட்குறேன், அல்லா கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான் எனக்கு தெரியாது, அல்லா கொடுக்குறான். எந்த அளவு கொடுக்குறான்னா அவங்க சேப்பில் கைவிடுவாங்க, புது செலவு ஓட்டா வரும் சேப்பில். சேலம் மசாரி மசில் ஓய்வு கொடுத்தாங்க, மைசூரில் ஓய்வு கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் இருந்தாங்க, அப்புறம் விட்டாங்க. என்ன அங்கே போய் அங்கே போன உடனே யாரெல்லாம் கொஞ்சம் மோசமாக ரவுடித்தனம் பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பாங்க. சேர்த்து வாங்க தம்பி நீங்கள் தாச்சி திருவிழலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் காசு கொடுப்பாங்க. செலவு நோட்டாக இருப்பாங்க சேப்பிலேருந்து. பிள்ளை ஆசைப்படுவாங்க, செலவு நோட்டு எப்படி விட்டு வந்துச்சு பார்ப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து தகச்சத்தில் எல்லாத்துக்கும் அவங்களே போய் ஸ்டவ்வில் டீ போட்டு பிஸ்கட் எடுத்து எல்லாத்துக்கும் தம்பி வாங்க தம்பி சாப்பிடுங்க, சாப்பிட்டு என் பின்னாடி தொழுவுங்க, நான் தொழு வைக்கிறேன் வாங்க. 5 ஜூஸ் ஓதுவாங்க தகச்சத்தில். எடுத்துவாங்க 5 ஜூஸ் ஓதுவாங்க. அப்படி ஓதி அவங்க பெரிய நாதாவாக ஆனது காலம்னாக்க நம்முடைய ஷேக் காஜா பஷீர் பேப்படி தான். அவங்கள பார்த்தாங்க, பார்த்துட்டு ஹிலாஃப் பைத்துக்குள்ளே ஹிலாஃப் போயிட்டாங்க அவங்களுக்கு. ஏன்னாக்க அந்தளவு அமலில் அவங்க முன்னேறிக்காங்க. அல்லாமல் நம்பிக்கை தக்குவா அவளுக்கு இருந்துச்சு. அதனால் முழுமையாக அல்லாமல் திரும்பினாக்க நல்லா கொடுப்பான். ஒரு பிள்ளை தொழில் போனாங்க, இமாம பார்த்தாங்க, இமாம நல்லா தொழில்கிறாரு. அப்படியே பார்த்தாங்க, ஊற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டாங்க. அவ்வளோனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை கல்யாணம் ஆகலை. அப்படியா? அப்படியே பார்த்து சொன்னாங்க, என் மகள் நீ கிளம்ப செய்வீங்களா? சரிங்க. பேச முடியல. உங்களுடைய அந்த பேச்சுடைய வேகம், அந்த ஈமானுடைய ஜோஷு இவங்க சொன்னதை மறுக்க முடியாது. சரிட்டாங்க. உடனே வீட்டு போனாங்க. மனைவி சொன்னாங்க, மகளுக்கு வந்து உள்ள அசரில் கல்யாணம் இருக்குது. சொன்னாங்க அப்படியா? சரி. அதான் போனாங்க. அஜித்து மகளுடைய அசரில் கல்யாணம் வச்சுக்கலாம். அஜித்து சரிட்டாங்க. எல்லாம் வச்சா முடிச்சு வீடு சேர்ந்தாங்க. ஒன்றா வெளிமாட்டாங்க. அந்தளவுக்கு சிம்பிள் ஆகிட்டாங்க எல்லாத்தையுமே. காரணம் இவங்க அல்லா மக திரும்பினாங்க. அல்லா அதுக்குள்ள வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. இதை நல்லவர்களுடைய அடையாளம். அந்த நிலைக்கு நம்ம வரணும்னு சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் அடையினா பெரிய போராட்டத்தை சந்தித்து ஆகணும். சும்மா அப்படிலாம் வந்து சும்மா துவாசிங்க சொல்கிறது பலகீனமான துவாசியம். ஆமாம் சொல்கிறோம், செய்ய மாட்டேன் சொல்கிறோம், துவாசிங்கிறோம். அவங்களும் துவாசிக்கிறாங்க. ஆனால் துவாவை ஏற்றுக்கொள்ள அளவுக்குள்ள தகுந்தப்பட்ட கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா, என்ன சொன்னாங்க? வானத்திலிருந்து மழை பெய்யுது, அந்த மழையை மூணு விதமான பூமி அதை ஏற்றுக்கொடுது. ஒரு பூமி என்ன செய்யுது? அந்த தண்ணீரை உள்ளே வாங்கி கொடுத்து என்னது தானியங்களை முளைக்க செய்யுது. இன்னொரு தண்ணீர் செய்து தண்ணீரை தேக்கி வச்சு ஆறாக குளமாக மக்களுக்கு குடி தண்ணீர் ஆக்கி கொடுக்குது. இன்னொரு பூமி என்ன சொன்னாக்கா அதை வாங்கி தானும் தேக்கி வைக்கிறதும் இல்லை, உள்வாங்கிறதும் இல்லை, சேரு மாதிரி அப்படி போயிடுது, வீடாக போயிடுது. நம்ம நிலைமைக்கு அப்படி தான் இருக்குது. 3வது நாளே தான் இருக்கிறோம். யாருக்கும் பிரயோஜனம் கொடுக்கறதும் இல்லை, செய்யறதும் இல்லை, தானாக திரண்டு வீணாக போவான்னு சொன்ன மாதிரி அப்படி தான் நீ போயிட்டு இருக்கோம் நம்மளாம். இப்போ இந்த நிலை மாறணும். மாறணும் செய்யணுனாக்கா அதுக்கு அல்லாண்ட கேட்டுக்கணும், போராடிட்டுக்கணும், தகஜத்தில் அழுகணும். யார் தகஜத்தில் தொழுது அழுது கேட்குறாங்களோ அல்லாஹ்வுக்கு நல்ல வழியை காட்டி கொடுப்பான். எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி அல்லாண்ட கேட்கணும், கேட்டால் கொடுத்துருவான். பிள்ளை கல்யாணம் வைக்கணுமா, நல்ல மாப்பிள்ளை அமையணுமா, செலவு காசு வேணுமா, நம்மள்ட்ட காசு இல்லை.
அல்லாஹ் கொடுப்பான். கேட்கணும். அதை விட்டு போட்டு போய் மகள்கிட்ட பணத்தில் போய் யார்த்து போய் ஏங்க பிள்ளை கல்யாணம் ஒன்றுமே இல்லை, காசு என்ன செய்யறது தெரியலங்க, யார்கிட்ட கடவாங்கன்னு தெரியல, இந்த மனசில் போய் கரெக்டாக இருக்கும். ஒரு தலைமை தான் பாயா வேலை பார்த்து பாயா, எனக்கு கஷ்டப்பட்டுங்க உன்கிட்ட சொல்லுமா அப்படின்றான். நீ அல்லாஹ் சொல்லி பாருங்க, அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால் எதுவுமே அல்லாஹ் இல்லை என்று சொல்லவே மாட்டான், கொடுத்துருவான். ஆனால் போராடணும். அவங்களுடைய தகுதி தகுந்த மாதிரி போராட்டத்தை எல்லாம் வச்சுருக்கான். அவனுடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி போராடிருக்கான். அது ஈமானும் தஜுது தல்குசு, ஈமான கூடுறதையும் குறையும் செய்யும். ஈமான் கூடுறதுக்கு பெரியாருடைய தொடர்போடு இருக்கணும். ஈமான் கூடும், அப்போ அல்லாஹ்ல கேட்கலாம், அல்லாஹ் கொடுத்துருவான். ஆக அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்றிருந்தால், நமக்குள்ளே அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால், அதுக்குள்ள போராட்ட குலத்தை எப்படி போராடக்கணும்? நிறைய அமல் செய்யணும். சோம்பேத்தில் வரும், அதை முடிச்சிடணும். என்ன நீ பார்க்குறேன் பாருப்போ அமல் செய்யும். நடக்க முடியலையா, உட்கார முடியலையா, பார்த்துக்கிட்டே அல்லாஹ் 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 அல்லான்னு சொல்லிப்பார். அல்லாஹ் அல்லான்னு வாயில் பண்ணி சொல்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உட்காந்து சொல்றதுக்கு சோம்பேறியாக இருக்கலாம், நின்று சொல்றதுக்கு சோம்பேறியாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறதுக்கு எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. இல்லைம்மா சித்தா, அதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா உன்கிட்ட எந்த சாப்பாடு சரியில்லைன்னு அர்த்தம். உள்ளது நல்ல சாப்பாடு நீ சாப்பிட்றதுலாம் அர்த்தம். கண்டதெல்லாம் திண்டுக்கிறான், கிடச்சதெல்லாம் சாப்பிட்றான், இல்லாமல் சாப்பிட்டுக்கிறான். அவன் எனக்கு எப்படி இருக்கும்? சோம்பேறித்தனம் தான் இருக்கும், தூக்கந்தே வரும், எல்லாம் வரதான் செய்யும். எப்படி அமைச்சிடுவான்? கூடுமான வரைக்கும் உள்ளது நல்ல ஹலாலான சாப்பாடை சாப்பிடக்குள்ள போராடணும். போராடினா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. தேவன் மாசாவில் ஒருத்தர் இருந்தார். தேவன் மாசாவில் ஒருத்தர் அந்த மாசா கூட்டக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னாக்க, மாசாவில் கூட்டுறதுக்கு சம்பளம் வாங்க மாட்டார். காலையில் போய் பச்சை புல் வெட்டிட்டு வருவார். ஒரே ஒரு கட்டு அளவுக்கு போட்டு வெட்டிட்டு வருவார். வெட்டிட்டு வந்து அதை சந்தை கொண்டு விற்க போவார். 6 அணா கொடுப்பார். நான் சொல்கிறது 7 வருஷத்துக்கு முன்னாடி 6 அணா கொடுப்பார். 6 அணா வந்து 2 அணா வந்து வீட்டுக்கு கொடுத்துருவார். 2 அணாவை தர்மம் செஞ்சிடுவார். 2 அணாவை சேர்த்து வைப்பார். அந்த காலையில் வந்து 8 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு போட்டு பள்ளியாசம் வந்துடுவார். மாசாக்கு வந்துடுவார். மாசா கூட்டுவார், எல்லா வேலையும் செய்வார், கவனிச்சுவார். அல்லாஹ்ட்ட கேட்பார், அல்லாஹ் நான் செய்கிறது பொருத்தமாக என்னை கவனிச்சிடா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் என்ன செய்வார், 2 சேர்த்து வச்ச காசை என்ன செய்வார்னாக்க வருஷத்துக்கு ஒரு விருது கொடுப்பார். யார் கொடுப்பார்? உலமாக்களாக கூட்டு கொடுப்பார், மற்றவங்க கொடுக்க மாட்டார், உலமாக கூப்பிடுவார். ஆமாம், அங்கே இவர் விருந்து கொடுக்குறாருனாக்கா அந்த சுற்றுவட்டம் எல்லாருமே என்ன செய்வானாக்கா சொல்லி விடுவாங்க. அவங்க உலமாக்கிட்ட, வா அவரை எனக்கு சொல்லிச்சிருப்பா. அதான் அப்படி சொல்லி எல்லாமே கேட்டு விருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு உடம்பு சொல்ல போச்சு அவருக்கு. அப்போ என்ன ஒன்றும் அவர் வந்து விருந்து கொடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு அவங்களுள்ள தேவதாசன் நாஜிரத்து, அப்போ வந்து யோக்கு போய் நாஜிரா இருந்தாங்க, பெரிய பெரிய விசேஷப்படுறவங்க. அவங்க வந்து சொந்த ஊர் வந்து அந்த நானூத்தம் அவங்களுக்கு சொந்த ஊர். அவங்க தான் நாங்கள் போய் சேர்த்து போனோம், நாங்கள்லாம் போனோம், வெள்ளம் கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, போய் கேட்குறாங்க, என்னாச்சு விருந்து ஒன்று கொடுக்கவே இல்லை, டைம் ஆகிட்டே இருக்குது, இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லை, சமைக்கிறதுக்கு எல்லாம் முடியாது, ஆனால் பணம் ரெடியாக்கணும். அப்போ அவங்க சொன்னாங்களா, நான் விட செய்யவாத, நீ யாராவது சொல்லுங்கள், அது சொல்லிடுறேன், நானே சமைச்சு கொடுத்துட்டேன். சரிட்டான். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்க சமைக்கிறதுக்கு அவங்களே கோதாவில் இறங்கினாங்க. எப்படி இறங்கினாங்க? குளிச்சுட்டு புத்தாடை உடித்து கொண்டு இறங்கினாங்க. எல்லாம் கேட்டாங்க, எல்லாமே சமைக்க மஃப்டியில் மாற்றி பாதிக்கிடுவாங்க, நீங்கள் என்ன உயர்ந்து நாள் கொடுத்துறீங்க சொன்னாங்க. இது என்ன ஒன்று தெரியுமா, கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி உழைச்சி அந்த காசில் வந்தது. இந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டால் 6 மாதம் வரைக்கும் இதில் ரூஹானியத்துகளுக்கு இருக்கும். 6 மாதம் வரைக்கும் எங்களுடைய அமல்களில் பவர் இருக்குது, நான் கண்கூட பார்த்துருக்குறோம். அதனால தான் நானே இதுக்கு நின்றுக்கிறேன். நல்ல உடையை கொடுத்து போயிருக்காங்கனாக்கா எல்லோரும் பறக்கத்தை சாப்பிட்றதுக்காக வேண்டியதுன்னு சொல்லி அதை செய்வாங்களாம். அப்போ உண்மையான உழைப்பின் மூலமாக இருக்கக்கூடிய பணத்தின் மூலமாக இருக்கக்கூடியதில் சோம்பேறித்தனம் வராது, சுஸ்து வராது. அப்போ நம்ம என்ன செய்யுது, நம்ம என்ன செய்யணும், இப்போ இஸ்திஃபாசிக்கலாம். யாரெல்லாம் எனக்கு தெரியல, நான் முயற்சி பண்ணுறேன், ஹலாலாக சாப்பாடு சாப்பிட நினைக்கிறேன், என்ன அறியாமல் ஆகி போயிடுது, அதெல்லாம் மனுஷனலாம் அப்படின்னு கேட்டுக்கும் செய்யணும், முயற்சியும் பண்ணணும், அல்லாஹ் கொடுத்துருவான். சரி, அப்படி செய்யலாங்களா?
அல்லாவே எல்லாருமே அடையணும். அதுக்காக போராடணும். அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ்.